குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலைபெறை போல் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தையில் வைற்றடி போற்றுகின்றேனே. அகில உலக மகளிர் ஜோதிடர் அணியின் 19வது பற்றிமன்றத்தில் பேச இருக்கிறோம். இந்த அமைப்பை சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுவில் பயணம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய குரு பயிற்சி பலனை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2024 மே 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்வை செய்கிறார். மீன ராசியின் அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகுவதால் எந்த ஒரு காரியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். திடீரென செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் கடன் வாங்கி முதலீடு செய்வது கூடாது. டாக்குமெண்ட் ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உடல் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் வரும். தலை, தொண்டை வலி, மூக்கு தொடர்பான பிரச்சனைகள் வந்தால் உடனே மருத்துவரை அணுகி பார்ப்பது சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி மீன ராசிக்குள் ராகு பகவான் இருப்பதாலும் 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதாலும் இதுநாள் வரை இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் மனக்கசப்புகள், பிரச்சனைகள், விரக்தியான நிலைமை எல்லாம் இனிமேல் குருவின் பார்வை பட்டு அவங்க 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் இனிமேல் அவரது பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் தீரும் காலகட்டமாகும். மேல் படிப்பு மற்றும் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாமே அவங்க நினைச்ச இடத்துல வேலை வாய்ப்புகளும் படிக்கும் இடம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. மேல் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு வெளியூர் செல்பவர்கள் எல்லாம் தாராளமாக செல்லலாம். அதுபோக ஆன்மீக சுற்றுலா மற்றும் தெய்வீக வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், நேர்த்திக்கடன் வழிபாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க செய்யறதுக்கு இது சிறப்பான காலகட்டங்களாகும். மூத்த சகோதர உறவுகள் சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும் காலகட்டங்கள். சுப காரியங்களில் ஜெயம் உண்டாகும். வழிபாடுன்னு சொல்லனா ராசிக்குள் ராகு பகவான் இருப்பதால் திருநாகேஸ்வரம் செல்வதும், கேது பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதால் கீழ்பெரும் பள்ளம் செல்வதும் மிக சிறப்பான பலனை தரும். குருஸ்தலம்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்வதால் இவர்களுக்கு குருவருடைய அருளும் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். எனது பெயர் எம்தனம், கோவை. உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஃபோன் நம்பர் 9080273877. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். Subscribe.